ஒன் பேஜ் நோட்ஸ்ல நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸ்ல 8வது பாடம். ஓகே, தேசியம் அதாவது காந்திய காலகட்டம் பார்க்க போறோம். இதுல 8.1 இந்த சாப்டர் மட்டும் உங்களுக்கு ஒன் பேஜ் நோட்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? ஷார்ட்டா பார்க்கலாம். காந்தியடிகள் உருவாகிறார். இதுல இவருடைய பிறப்பு பார்க்கலாம். பிறப்பு மற்றும் குடும்பம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அக்டோபர் 2 1869 பிறக்கிறாரு. போர்பந்தர்ல குஜராத் மாநிலத்தில் பெறக்கூடிய ஒரு நபர். தந்தை காவா காந்தி, இவர் போர்பந்தனுடைய திவான், ஒரு நல்ல ஒரு நிதியமைச்சர் அவரு. தாய் புத்லிபாய், இவங்க வந்து ஒரு வைணவ பக்தை. இவருடைய ஒரு நல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தான் காந்தி, தாயினுடைய மதத்தை. நெக்ஸ்ட் கல்வி பார்க்கலாம். கல்வி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறாருப்பா. பதின்ம பள்ளின்னு சொல்லுவாங்க, அதை படிக்கிறாரு. 1888 இங்கிலாந்துக்கு போறாரு சட்டம் பயிலுவதற்காக. 3 இயர்ஸ் முடிச்சுட்டு 1891 ஜூன்ல வழக்கறிஞராக பட்டம் பெற்று திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்த அவரால் பம்பாயில வழக்கறிஞராக பணி செய்ய முடியல, தொழில் முடியுது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா வாய்ப்பு காத்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் குஜராத்தி நிறுவனம் வந்து தென்னாப்பிரிக்காவில ஒரு சட்ட சிக்கல மாட்டிட்டு இருக்கும். அதற்காக இவர் உதவி நாடுவாங்க. அதன் காரணமாக என்ன பண்றாரு, அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. இப்ப போறாரு 1893 ஏப்ரல் மாசம் தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. அங்கதான் அவர் என்ன பண்றாரு, இன வெறியை எதிர்கொள்கிறார். ஓகேவா? தென்னாப்பிரிக்காவின் அனுபவம் முதல் முறையாக இன வெறி அனுபவம் அவருக்கு ஏற்படுது. எங்க அப்படின்னா பீட்டர் மாரிஸ்பர்க் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா, டர்பனில் இருந்து பிரிகேடியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொள்றாரு. அந்த ரயில்ல இருந்து இவர் என்ன பண்றாங்க, முதல்நிலை வகுப்புல இருந்து இறக்கி 2ஆம் நிலை வகுப்புக்கு அனுப்புறாங்க. இது பாத்தீங்கன்னா நடந்த இடம் பாத்தீங்கன்னா பீட்டர் மாரிஸ்பர்க் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் ரயில் நிலையம் தான் நடக்குது. ஓகேவா? இதுவே அவரை போராட்டத்திற்கு தூண்டியதாக சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் போராட்டத்தின் தொடக்கம். இதனால அவர் ரொம்ப மன உளைச்சல் இருப்பாரு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணுவாருன்னா தென்னாப்பிரிக்கா இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக அமைப்புகளை உருவாக்குறாரு. மனுக்கள் மூலமாகவும் கூட்டங்கள் மூலமாகவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து போறாரு. இந்தியர்களுக்கு இருந்த கட்டுப்பாடுகள் என்ன தெரியுமா? தென்னாப்பிரிக்காவில பிரான்ஸ் வாலிஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வசிச்ச இந்தியர்களுக்கு தலைவரி சொல்லிட்டு 3 பவுண்டு கட்டணும், நிலம் வாங்க தடை, இரவில் 9 மணிக்கு மேல நீங்க வெளியே போ தடை. இதெல்லாம் வந்து இந்தியர்கள் அனுபவிச்சு வராங்க. இதெல்லாம் எதிர்த்து என்ன பண்றாரு, ஃபைட் பண்றாரு அவர். ஓகேவா? ஓகே, காந்தியடிகளுடைய சிந்தனையின் திட்டங்கள், அதாவது காந்தியடிகள் சிந்தனையின் பாதித்தவர் யார் அப்படின்னா முக்கிய நூல்கள். காந்தியடிகள் இது போல போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைந்த ஒரு நூல்கள் பார்த்தோம்னா ரால்ஸ் டாயினுடைய கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, தி கிங்டம் ஆஃப் காட் வித் இன் யூ, இப்படி ஒரு புத்தகமும், ஜான் ரஸ்கின் அண்ட் அவர் எழுதிய அண்ட் திஸ் லாஸ்ட் இந்த புத்தகம், ஆரோவினுடைய சட்ட மறுப்பு, சிவில் டிஸ்ஒபீடியன்ட், இந்த 3 நூல்களும் அவருக்கு மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓகே, அடுத்து முக்கிய குடியிருப்புகள், அதாவது சில குடியிருப்புகளை வந்து மேற்கு காட்டுறாரு. 1905 பீனிக்ஸ் குடியிருப்பு, 1910 லாஸ் டாய்ஸ் பண்ணை. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மக்களுக்கு சமத்துவம், சமூக வாழ்க்கை, தொழில் மரியாதை இதெல்லாம் வந்து சொல்லி தராரு. ஒரு ஒரு வகுப்பு மாதிரி நடத்துறாரு. ஓகேவா? முக்கிய கருத்து என்ன அப்படின்னா சத்தியாகிரகம், அகிம்சை, உண்மை.